சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தப்பு செய்யாத மனுஷங்க யாருமே கிடையாது. தப்பு செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க பாரு. அவங்க மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்காம இருந்தா அதுதான் பெரிய தப்புங்கிறாங்க ரகுராம். பார்வதி பண்ணினது என்னமோ பெரிய தப்பு தான், இருந்தாலும் அவளே நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிச்சு விடுறது தானே சரிங்கிறாங்க ரகுராம். ஆமா சித்தப்பா, சித்தி பாவம் 2 நாளா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க பேசுனது எல்லாம் நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட தயவு செய்து பேசுங்க சித்தப்பாங்கிறாங்க மாயா. ஆமா சிவா, எனக்கும் பார்வதி மேல கோவம் இருக்கு. அவ புத்தி கெட்டு போய் ஏதோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு நாம அவ மேல கோவப்பட்டுட்டே இருக்க முடியும்? நீயும் கொஞ்சம் இறங்கி வாப்பா, அவகிட்ட பேசுங்கிறாங்க பாட்டி. என்னால அவ பண்ணின தப்ப ஜீர்ணிக்கவே முடியலைங்கிறாங்க சிவராமன். டேய் சிவா, என் மேல உனக்கு மரியாதை இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க ரகுராம். அண்ணே, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்குன்னேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னா நீ கேட்பியலங்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேனேங்கிறாங்க சிவராமன். நீ பார்வதியா மன்னிச்சு ஏத்துக்கணும், அதுதான் என்னோட விருப்பங்கிறாங்க. அண்ணா, நீங்க இது வரைக்கும் சொல்லி நான் மறுத்ததே இல்லை. அவ செஞ்ச தப்பை என்னால ஜீர்ணிக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக நான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. சிவராமன் சொன்னதும் பார்வதி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். என்ன மச்சான், நீங்களும் கோவமா தான் இருக்கீங்களான்னு ரகுராம் மணிவண்ணனை கேட்குறாங்க. ஆமா மச்சான், இவ மேல இன்னும் கோவம் தான். இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு நிறைய தில்லுமுள்ளத்தனமெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு இவ எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா தான் நான் அவகிட்ட பேசுவேங்கிறாங்க. பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் மட்டும்தான் இவ கையால நான் சாப்பிடுவேங்கிறாங்க. ஐயோ என்னங்க நீங்க, நான் என்னங்க பிரச்சனை பண்ண போறேன்? என் பையனோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அப்பாடா, இப்பவாது புத்தி வந்ததே, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க மணிவண்ணன். இதை கேட்டு பத்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இப்பவாது பிரச்சனை முடிஞ்சதே. சரி, ஆளாளுக்கு இதை வச்சு சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. தனாவோட கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதுக்கான வேலையை பாருங்கிறாங்க பாட்டி. சரி, இனிமே இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரக்கூடாது. நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், பார்க்கறதுக்கும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்குமே. யாரும் எதுக்காகவும் சண்டை போடக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறாங்க ரகுராம். அவ்வளவுதான மச்சான், அதான் பிரச்சனை முடிஞ்சதே. இனி அடுத்தது நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாங்கிறாங்க மணிவண்ணன். தனாவுக்கு கதிர் பேசுனதெல்லாம் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நம்ம எப்ப ஒண்ணு சேர்றது? நானும் தான் சேர போறோம். இந்த வீட்டுல நடக்கிற கல்யாணம், என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் திடீர்னு ஆளையே மாத்துறாங்க. நாளைக்கு தனாவுக்கு நான் கூட மாப்பிள்ளையா வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அந்த கார்த்தியை பற்றி நான் தெரிஞ்சுக்க தான் போகிறேன். அந்த கார்த்தி மேலே ஏதாவது தப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு கதிர் உறுதியாக சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க தனா. கார்த்தி சாரை பற்றி தப்பாக சொல்கிறானே, சரி இவங்கிட்ட முதல்ல இதை பற்றி பேசியே ஆகணும்னு தனா யோசிச்சு பார்த்துட்டு கதிரை தேடிக்கிட்டு போகிறாங்க. கதிர் அந்த பக்கமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. டே கதிர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கதிர் திரும்பி பார்க்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஆனால் அது எப்படி பேசுறதுதான் தெரியலைங்கிறாங்க. அட மாமா கிட்ட கிட்ட தயக்கம், என்ன மனசில் இருக்கோ அதை சொல்லுங்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேங்கிறாங்க தானா. ஓ, அதுதான் இவ்வளோ வெக்கமாங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த வீட்டுக்கு காதல் கல்யாணமெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் நான் லவ் பண்ணுறேங்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் உன் மனசில் இந்த மாமா இருக்கேன்னு. கள்ளி, இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட மறைச்சிட்டே பாருங்கிறாங்க கதிர். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சீக்கிரமாக உன்னோட கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறாங்க. டே ஏன்டா இப்படி சொல்கிற, எதுக்கடா நிறுத்த போறேன்னு கேட்குறாங்க தானோ. அப்போ தானே நம்ம 2 பேர்த்தோட கல்யாணமும் நடக்கும். முத மாயாவோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணாங்க, அடுத்தது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐயே ஆசையை பாரு. ஏண்டா உன்னை போய் நான் லவ் பண்ணுவேனா, இதில் கல்யாணம் வேற பண்ணிக்கலான்னு வேற சொல்கிறேன் நீ. ஏய் நீ தாண்டி இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னேங்கிறாங்க. ஆமாம், நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது உனே இல்லை, கார்த்திக் சார். கதிர் இதை கேட்டதும் அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சாஞ்சு விழுகிற மாதிரி போகிறாங்க. டே ரொம்ப ஓவரா நடிக்காதடாங்கிறாங்க தனம். அப்போ நீ என்னை லவ் பண்ணலையான்னு கேட்குறாங்க. டே அது எப்போவுமே உன் மேலே எனக்கு காதல் வராதுடாங்கிறாங்க. கார்த்திக்கும் உனக்கும் வீட்டில் தானே 10 கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணாங்கிறாங்க. ஆமாம், ஊரை பொறுத்த வரைக்கும் இது அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் நானும் கார்த்திக் சாரும் லவ் பண்ணியிருக்கோம். வீட்டில் சொல்கிறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஏதோ அதிர்ஷ்டம், அப்பாவே கார்த்திக் சாரை எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு பாரு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்கள் காதல் சேர்ந்துருக்கு. ஆனால் இதில் நீ ஏன்டா வந்து குழப்பம் பண்ணுற? சாரி தானோ, இவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு தெரியாம போச்சு. ஆனா நீ முதல்லயே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன்னுங்கிறாங்க கதிர். அதான் நான் இப்ப சொல்லிட்டேன் பாரு கதிர், நீ பிரச்சனை பண்ணிட்டு கார்த்திக் சார் கிட்ட சின்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்த்துக்கிறேன். விளையாட்டா ஏதாவது பண்றேன்னு சொல்லி எங்களை பிரிச்சிடாத. கார்த்திக் சாரை பத்தி தப்பா சொல்லி எங்களை பிரிச்சிடாதுடா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நானும் கார்த்திக் சாரை பத்தி தப்பா சொல்லணும்னு நினைக்கல தானோங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா, அவரை பத்தி நீ இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்கிறாங்க தானோ. கை கொட்டி சிரிக்கிறாங்க. என்னடா அது இவ்வளவு தூரம் பேசிட்டு இப்ப கோமல்தனம் பண்றானேன்னு பாக்குறாங்க தானா. கொஞ்சம் நல்லவனா நடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதெல்லாம் எனக்கு செட் ஆகுது தானாங்கிறாங்க. டே என்னடா இப்படி பேசுறீன்னு கேக்குறாங்க. ஆமா, இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிராட உள்ள அனுமதிக்க விட மாட்டேங்கிறாங்க. எது பிராடா? கதிர் கார்த்திக் சாரை இப்படி எல்லாம் தப்பா பேசாதடாங்கிறாங்க. இங்க பாரு தானோ, கார்த்திக் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். சென்னையில கார்த்திக் கோச்சா இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்துல மாட்டிக்கிட்டான். அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க? என்னோட லவ்வோட விளையாடாத கதிருங்கிறாங்க தானோ. இங்க பாரு, உன்னோட வாழ்க்கை விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு தான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் தானோங்கிறாங்க. பாரு தானோ, கார்த்திக் எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒன்று மறைக்கிறான். அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சா அவனை ஓட விட்டுலாம். அதுக்கப்புறம் நீங்க நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாய், நான் வர்றேன். தானோ சொல்ல மறந்துட்டேன், கார்த்திக் மேல இருக்கிற டவுட் உனக்கு எனக்கு மட்டும் இருக்கட்டும். அது விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அலர்ட் ஆயிடுவான். சரியா?
அதை பற்றி அவங்ககிட்ட எதுவும் சொல்லிடாத. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் நிச்சயமாக கண்டுபிடிச்சிடுவேன் பாருன்ட்டு போகிறாங்க கதிர். அடச்சி, இந்த கதிர் என்ன பைத்தியம் ஆயிட்டானே, இவ்வளவு நாளாக விளையாட்டுக்கு சொல்கிறான்னு பார்த்தா இப்போ என்னமோ சீரியஸாகவே சொல்கிறான். கார்த்திக் சாரை பற்றி என்னென்னமோ சொல்கிறானே, எனக்கு நிறுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் சொல்கிறானா. சரி, எதுக்கும் கார்த்திக் சார்கிட்ட இவன் சொன்னது எல்லாம் சொல்லி வச்சிடலான்ட்டு தனா அந்த பக்கமாக போய் ரூம்பை லாக் போட்டுட்டு ஓடி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் கார்த்திக்கு தனா ஃபோன் பண்ணுறாங்க. சார், இப்போ உங்ககிட்ட பேசலாமாங்கிறாங்க. நீ எப்போ வேணாலும் என்னை கூப்பிட்டு பேசலாங்கிறாங்க. தனா, நீ எங்கே இருக்கேங்கிறாங்க. நான் வீட்டில் தாங்கங்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நாளையில் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. நீ இப்படியெல்லாம் பயந்து பேசவே வேண்டியதில்லை. நாளைக்கே பந்தக்கால் நட போகிறாங்க. அடுத்தது நம்ம கல்யாணம் தான். அதுக்கப்புறம் நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லைங்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு கல்யாணம் சரியாக நடக்கணுமேங்கிறாங்க. என்னத்தை நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளையில் நம்ம கல்யாணம் நடக்கத்தானே போகுதுங்கிறாங்க. அதை நடத்த விட மாட்டான் போல இருக்குது இந்த கதிருங்கிறாங்க. தானே அவனை பற்றி என்கிட்ட பேசினேன்னா எனக்கு எரிச்சல் ஆகுது. அவங்ககிட்ட பேச வேண்டாம்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேங்கிறாங்க கார்த்தி. இல்லைங்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசல. அவன் தான் என்கிட்ட வந்து என்னை சும்மா சும்மா மிரட்டிகிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப இப்படியெல்லாம் பண்ணாதடான்னு அவங்ககிட்டயே சொல்லலான்னு நான் போனேன். ஆனால் அவன் உங்களை பற்றி ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னான். என்ன பற்றியா, என்ன சொன்னான் அவன் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாங்க, சென்னையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னானே. அந்த கதிர் அப்படியா சொன்னான்னு கேட்குறாங்க. ஆமாம் கோச், அங்கே ஏதோ ஒரு சென்னையில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்களாமே, அதை நிச்சயமாக நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு அப்படி இப்படின்னு ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கிறாங்க. அதையெல்லாம் நம்பாத, அவன் ஏதோ போய் சொல்கிறாங்கிறாங்க. கோச், அதெல்லாம் நான் நம்பலை. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாது. கதிரை பற்றியும் தெரியும், உங்களை பற்றியும் தெரியும். நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு உங்கள் பேரில் நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் கோச்சுங்கிறாங்க. தானா, என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தானோ. அவன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருக்காங்க. தானா, ஐயோ என்ன கோச் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தானோ, நீங்கள் ஒன்றும் பயப்படாத தானோ. அந்த காலேஜில் என் மேலே ஒரு பொய்யான பொருளையே பரப்பி விட்டுட்டாங்க. நீ அதை பற்றி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. உங்ககிட்ட தனியே இதை பற்றி நான் பேசுகிறேங்கிறாங்க. இல்லை கோச், நான்லாம் எதுவும் தப்பாக நினைக்கிறேன். கதிர் போய் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா உங்களை பிடிக்காதவங்க யாராவது கதிர்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கணும். அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுது கோச்சுங்கிறாங்க. தானோ, ரொம்ப சந்தோஷம் தானோ. ஆனால் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க பாரு. ஆனாலும் நீ கதிர் பேச்சை கேட்காத. நம்மளோட மேரேஜ் லைஃப்பில் அவன் ஏதோ குளறுபடி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் கோச், எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அவனால் பின்னாடி நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆமாம் தானோ, கதிர்கிட்ட நீ எதுக்கும் எச்சரிக்கையாக தள்ளியே நின்னுக்கோ. அவங்ககிட்ட எதுவும் அதிகமாக பேசாதேங்கிறாங்க கோச். அவ ஏதாவது பேச வந்தாலும் காது கொடுத்து கேட்காத விலகி போயிருங்கிறாங்க. சரியா சொன்னீங்க கோச். சரி, யாராவது வந்துட போகிறாங்க, நான் ஃபோனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு தானே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கே புவனேஸ்வரியும் பரமேசும் வர்றாங்க. என்னடா பிரச்சனைங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நான் தனா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க. அப்போ எதுவுமே இல்லையாடா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டதும் இல்லைன்னு சொன்னாங்க. பலார்னு புவனேஸ்வரி கார்த்தியோட கன்னத்தில் அரைகிறாங்க. என்கிட்டயே போய் சொல்றியா, நீ பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தோம். உன்னை பற்றி தனாவுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படித்தானேன்னு கேட்குறாங்க பரமேசு. ஆமாப்பா, சென்னையில் நடந்த விஷயம் எப்படியோ தனாவுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க கார்த்தி. டேய், அந்த பொண்ணு விஷயமானு கேட்குறாங்க பரமேசு. எப்படி தெரிஞ்சது அவளுக்குன்னு கேட்குறாங்க. அந்த வீட்டில் கதிர் இருக்கான்ல, அவன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாங்க. ஏண்டா ஜாக்கிரதையா இருன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல, இப்படி படிச்சு முட்டாளா கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறேங்கிறாங்க புவனேஸ்வரி. தனாவுக்கு மேலே சந்தேகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. இல்லை தேவை என்ன நம்புறாங்க. முட்டாள், நீ எல்லாம் படிச்சிருக்கேன்னு தான் பேரு, ஆனால் பொண்ணுங்க பற்றி என்னங்கிறது உனக்கு தெரியாதா? பொண்ணுங்க மனசில் சின்ன சந்தேகம் வந்துட்டாலும் அது போக போக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் அந்த பிரச்சனை வந்ததுமே அவளை ஊரை விட்டு துரத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து நிற்கிது பாருங்கிறாங்க பரமேஸ்வர். கதிர்க்கு இந்த பிரச்சனை எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன்னு தனா கிட்ட சொல்லியிருக்காங்கிறாங்க கார்த்தி. அந்த கதிரை பார்க்கும்போதே நான் நினைச்சேன், அவனால ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தலைவலி வரணும். மாயா சீனுவோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினதே அவன் தானே. உன் கல்யாணத்தை தடுக்க அவங்க என்ன வேணாலும் செய்வான். ஏமா புவனேஸ்வரி, அவனெல்லாம் ஒரு ஆளா? அவன் பேச்செல்லாம் எடுபடாதுங்கிறாங்க. அண்ணன் அப்படியெல்லாம் தப்பா நினைக்காத. அந்த கதிர் ரகுராமோட வளர்ப்பு, நிச்சயமா அவன் எது சொன்னாலும் ரகுராம் கேட்பான். நாம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. எல்லாம் கைகூடி வந்தாச்சு, நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க. இப்படி திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அண்ணே, கதிர் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம கார்த்தியை பற்றி உண்மை வெளியே வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் வீட்டில் பந்தக்கால் நடுறதுக்கு பரபரப்பா எல்லா ஆளுங்க வந்திருக்காங்க. மணிவண்ணன் அங்கங்க ஓடி ஓடி அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மாமா, பம்பு செட்டுக்கா பறைக்கிறோம், பந்தக்கால் நடுறதுக்கு தானே, ஓரளவுக்கு ஆழம் போதாதான்னு கேட்குறாங்க சிவராமன். மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியாது எப்பப்ப நம்ம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணலான்னு சில பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இப்பெல்லாம் தான் அபசகுணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு பந்தக்கால் சரிஞ்சிருச்சு, நேரம் சரியில்லை, அபசகுணம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் யாரும் எதுவும் சொல்லாமல் இருக்கத்தான் ஸ்ட்ராங்காக நிறுத்தணும், ஆழமாக பறிக்க சொல்கிறேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஆழமாக பறிச்சிடுங்க. சரி வாங்க, உள்ள வேலை இருக்கு, போல வாங்கன்னு மணிவண்ணனை கூட்டிட்டு போறாங்க சிவராமன். பார்வதி ரெண்டு பேரும் பந்தக்கால் நடுறதுக்கான பூவு நவதானியம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி வந்ததும் எங்க ரகுராம் ஜானகி எங்க போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க பத்மா. பந்தக்கால் நடுறதுக்கு உறவுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும் இல்லைங்கிறாங்க. அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரும் வழியிலேயே சொல்றேன்னு சொல்லிட்டாங்கிறாங்க. ஓ அப்படியா, புவனேஸ்வரிக்கும் பரமேஸ்க்கும் சொல்லணுமே முக்கியமா, அவங்களுக்கும் சொல்லியாச்சு, அவங்க எல்லாம் காலையிலேயே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சிவராமன். கார்த்தி வீட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு ஒரு ஃபோன் வந்துருது. டே, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க. டே, என்னடா வேலையை பாதியில போட்டு போறேங்கிறாங்க சீனு. டே, வந்துடுற இருடா, முக்கியமான விஷயம்ட்டு போறாங்க கார்த்தி. டே மச்சான், கார்த்தி பிரச்சனை பண்ணுனா அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அந்த பொண்ணு உன்னைத்தான் தேடி வந்துட்டு இருக்குது. நீ இருக்கிற இடத்துக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அந்த பொண்ணு அங்க வரும் பாருங்கிறாங்க. சரிடா, நான் இப்பவே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு கதிர் அப்பவே கிளம்பி போறாங்க. கதிர் அந்த இடத்துக்கு
வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு வந்துருவாடா, வரேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி அவள் நிஜமாலுமே கார்த்திக் பற்றி சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமாங்கிறாங்க. டே இந்த விஷயத்தில் எப்படிடா அவள் பொய் சொல்லுவா, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நானும் அங்கே வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கிறாங்க. அவள் வந்ததும் கார்த்திக்கோட ஃபோட்டோவை காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கடா அப்படிங்கிறாங்க. சரிடா அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தா எப்படியும் கார்த்திக்கும் தனாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திடலான்டாங்கிறாங்க கதிர். இப்போ வர்ற பொண்ணோட வாழ்க்கையில தான் கார்த்தி விளையாடி இருக்கான். நீ கேட்டீங்கன்னா அவளே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் அங்கே வந்துடுறேங்கிறாங்க. கதிர் நினைச்ச மாதிரியே அங்கே விஜயா கதிரை தேடிக்கிட்டு வராங்க. கதிரும் அந்த பொண்ணை பார்த்துட்டாங்க. ஹலோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதான் அந்த விஜயை திரும்பி பார்க்குறாங்க. நீங்க தான் விஜயாவான்னு கேட்குறாங்க. ஆமாங்க. நீங்க தான் கதிரான்னு கேட்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினானேன்னு கதிர் கேட்குறாங்க. ஆமாங்க அவர் கால் பண்ணினதுனால தான் இப்போ நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க விஜயா. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி வாங்க உட்காந்து பேசலான்னு கதிர் கூப்பிடுறாங்க. இல்லை வேண்டாம் விடுங்கங்கிறாங்க. சரி நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். கதிர் அவங்க செல்ஃபோனில் வச்சிருந்தா கார்த்தியோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. விஜய் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. கார்த்தியை பற்றி விஜயை என்ன சொல்ல போகிறாங்க இதையெல்லாம் கேட்ட கதிர் நீங்கள் ரகுராம் வீட்டில் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு விஜயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க கதிர். விஜயா சொல்கிற உண்மையால் தனாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.